கவி, இப்ப நம்ம அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற திருக்குறளோட அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம்ம எந்த ஒரு எழுத்த சொன்னாலும் அது ஆங்கிற எழுத்த சொல்லிதான் முழுமை அடையும். அதனாலதான் நம்ம எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையில ஆங்கிற எழுத்து இருக்கும். நீ வேணா ஏதாவது ஒரு சொல் சொல்லி பாரு, அதாவது கா என்ற சொல்லை சொல்லி பாரு. இதோ இப்பொழுது சொல்லி பார்க்கிறேன் ஐயா. கா. ஆமாம் ஐயா, நீங்கள் சொல்லியது போல ஆங்கிற எழுத்து முன்னே வருகிறது. ஆம், மிக சூப்பராக சொன்னாய். மிக அருமை. நீ கூறியது உண்மைதான். அதே போல் நாம் எந்த வாயறிவிற்கும் உச்சரிப்பிக்கும் வாயை திறந்தாலும் அல்லது நாவை மடக்கினாலும் வரும் எழுத்துக்கள் ஆ இல்லாமல் வராது. புரிந்து போல். அப்படி என்றால் நீங்கள் சொல்வது போல அனைத்து எழுத்திற்கும் முதன்மை ஆ என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஐயா. அடுத்து இந்த குறளின் முழு விளக்கத்தையும் நீங்கள் கூறுவதே. ஆம், நாம் இந்த குறளை முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதை நாம் ஒரு அருமையான இடத்தில் பற்றி பேசி சிந்திப்போம். கவி, நான் ஏன் உன்னை இங்கு கொண்டு வந்தேன், தூக்கி சென்று வந்தேன் என்று உனக்கு தெரியுமா? ஆம், எனக்கு முழுமையாக தெரியும் ஐயா. நீங்கள் இந்த குறளை முடிப்பதற்காக ஒரு அருமையான இடத்தை தேர்வு செய்ததாக கூறினீர்கள். அதற்கான இடம்தானே இது? ஆம், மிக சிறப்பு. இப்போது நான் நமக்கு தெளிவாக சொல்கிறேன். எப்படி நமக்கு தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் முழுமை எழுத்து ஆ என்கின்றதோ, ஆனா ஆ என்று இருக்கிறதோ, அதுபோலத்தான் இந்த உலக உயிர்கள் மற்றும் இந்த இயற்கை அழகுகள் இதை அனைத்திற்கும் படைத்தவன் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதை ஆதி பகவன் என்ற ஒரு வார்த்தை தான் திருவள்ளுவர் கூறுகிறார். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது என்ன திருவள்ளுவர் கூற வருகிறார் என்றால், தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் முதல் எழுத்து, மூத்த எழுத்து, முதல் எழுத்து ஆ என்று இருக்கும் பொழுது, அதே போல் இந்த உலகத்தில் படைத்த அனைத்து பொருளுக்கும் உயிருக்கும் ஒரே இறைவன் இருக்க வேண்டும், அதாவது ஆதி பகவன் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். மிக்க நன்றி ஐயா. நீங்கள் கூறியது போல இந்த குறளை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். இதே போல் எனக்கு இன்னும் நிறைய தகவல்கள் வேண்டும். அதை நீங்கள் எனக்கு மறுக்காமல் சொல்லித் தருவீர்களா? கண்டிப்பாக உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். புதிய குரல்களுடன் அடுத்த சந்திப்புடன் உன்னை சந்திக்கிறேன்.